இப்போ நான் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். பெப்பர் சிக்கனுக்கு வந்து சிக்கன் வந்து 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பெப்பர் வந்து 1 டீஸ்பூனும், சோம்பு 1 டீஸ்பூனும், ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூனும், டர்மரிக் வந்து 1/4 டீஸ்பூனும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து 1 டீஸ்பூனும், சோம்பு வந்து 1/4 டீஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராமும், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு வந்து தேவையான அளவு போடணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்புறம் வந்து கரம் மசாலாவும் டர்மரிக்கும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கணும். வதக்கி அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் சிக்கன் வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மேலே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போது நான் பெப்பரும் சோம்பும் சீரகம் 3மே வந்து மிக்சியில் வந்து ஆட்டி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாமே போய் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. சொன்ன மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஊற்ற போகிறேன். ஆயில் நல்லா கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு 1/4 டீஸ்பூன் வந்து போட போகிறோம். போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து வதங்கிருச்சுங்க, கோல்டன் கலரில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றிக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன், எடுத்து அங்கே போட்டு நான் 1/2 kg சிக்கன் போடுறேன். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து உப்பு நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ண போகிறேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கலரிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்து வரணும் ஒரு 15-20 மினிட்ஸில். சிக்கன் இப்போது நல்லா வந்துருச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சா பெப்பர் பவுடர் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் வந்து இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.